இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமா பிரபலமான பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு பாராட்ட தெரிஞ்ச நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு தான் படிக்கிற பள்ளியில படிப்புல மட்டுமே கண்ணு கருத்தா இருந்து 2ஆம் இடம் பிடிச்சி தான் எதற்காக கொலை செய்யப்பட்டோம்னே தெரியாம இறந்து போயிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் மாணவி குறித்து பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த விஷயத்துல இந்த 6வது நாள்ல என்னென்ன நடந்திருக்கு இந்த வழக்குல இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்ன்றது குறித்து பேசிதானே ஆகணும். நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். விளாத்திக்குளம் மாணவி அந்த வழக்குல இது வரைக்கும் என்ன நடந்தது, மாணவி எப்படி இறந்தாங்க அப்படின்றது முந்தைய பதிவுல விளக்கமா சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் இதுல இந்த விஷயம் குறித்து தெரியாதவங்க அந்த பதிவு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி புரியும். இப்போ இந்த 6வது நாள் வரைக்கும் இந்த விஷயத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவி 10ஆம் தேதி உயிரிழக்கிறாங்க. அந்த கருவேலங்காட்டுல காணாம போறாங்க. முந்தைய நைட்டு 10ஆம் தேதி காணாம போறாங்க. 11ஆம் தேதி கருவேலங்காட்டுல காலையில அவங்க கண்டெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய உடல் சடலமா கண்டெடுக்கப்படுறாங்க. இந்த புகார் குறித்து அந்த மாணவியோட பெற்றோர் 10ஆம் தேதி காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் பொழுது அப்போ எஃப்ஐஆரே பதியப்படல அப்படின்ற ஒரு உண்மை இப்பதான் தெரிய வந்திருக்கு. 6வது நாளான இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கு. முதல்ல காணவில்லை என்ற புகார் எழுதாம மாணவி இறந்ததுக்கு அப்புறம் தான் மர்ம மரணம் அப்படின்ற புகாரை எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இறந்ததுக்கு அப்புறம் இவங்க போட்ட எஃப்ஐஆரின் படி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அந்த பாடி அனுப்பியிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்பினாலும் அந்த உறவினர்கள் போலீசாருடைய அலட்சியம் எந்த அளவுக்கு இதுல இருக்கு அப்படின்றத கண்டித்து சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. போலீசாரை கண்டித்து உறவினர்கள்லாம் ரோட்ல உட்கார்ந்து அரசு அதிகாரிகளை திட்டி வசைப்பாடி இருக்காங்க. இவ்வளவு நடந்தும் அந்த இடத்துக்கு அந்த தூத்துக்குடியின் எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவங்க போகவே இல்லை. அந்த விஷயம் நடந்து 2வது நாள் வரைக்கும் 2வது நாள் கழிச்சு இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவங்க வராங்க. வரும்பொழுது அந்த மக்கள், அதாவது வேடநத்தம் அப்படின்ற அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க வரக்கூடாது, உங்க ஆட்சியின் அவலம்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையா ஒரு எம்பியை ஊருக்குள்ள வரவிடாத அளவுக்கு அந்த பொதுமக்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள முற்றுகையிட்டு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்திலும் கூட நம்முடைய காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்காம அந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களை எப்படி பத்திரமா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படின்றதுலாம் அவங்க கண்ணும் கருத்துமா இருக்காங்க. சோ பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் தடுத்துட்டு அவங்கள அடித்து அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த எம்பியை அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்து ஒரு ஒப்புக்காக நலம் விசாரித்து அவங்க சில பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் மாணவி எப்படி உயிரிழந்தாங்க அப்படின்றதுக்கான சரியான தகவலே கிடைக்காம இருக்குது, உடற்கூறாய்வு அறிக்கையே வரல அப்படின்றாங்க. இதுதான் பலருக்கும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏன்னா கரூர் சம்பவத்துல, அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்த அந்த கரூர் கூட்டத்துல அசம்பாவிதம் காரணமா எத்தனை பேர் இறந்தாங்க, அத்தனை பேருக்கும் ஒரே இரவுல எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவ்வளவு செய்ய துணிந்த இந்த அரசுக்கு இந்த ஒரு மாணவிக்கான உடற்கூறாய்வு அறிக்கை இப்போ 6வது நாளான இப்ப வரைக்கும் வராம இருக்கு. இது அன்று பேசக்கூடிய கனிமொழி அவர்களும் சொல்றாங்க, மாணவி எப்படி இறந்தாங்க அப்படின்றதே தெரியல, உடற்கூறாய்வு அறிக்கை வந்தாதான் அதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு இளம் பெண்ணுடைய உயிரிழக்க ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிகள் 6 இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காகவே தனிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் நிச்சயமாக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள். அதாவது அந்த மாணவி குறித்து சொல்லணும் அப்படின்னா, அவங்க நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், பள்ளியில 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க, படிப்புல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு மாணவி, ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவி அப்படின்னும் பொழுது பெரிய அளவுல அவங்களுக்கு எந்த விரோதமும் எதிர்ப்பும் இல்லாத ஒரு சூழல் தான் அந்த இடத்துல இருக்கு. அவங்கள யாரு எதற்காக இப்படி ஒரு கொடூரமான முறையில கொலை செய்ய போறாங்க? அந்த மாணவியோட சடலம் கண்டெடுக்கப்படும் பொழுது அவங்களுடைய உதட்டுல காயம் இருக்கு, கழுத்தை நெரிச்சிருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு அவங்க கொலை பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த உடலை பார்த்த உறவினர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் கூட மாணவி பாலியல் பலாத்காரம் தான் செய்யப்பட்டு இறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, உடற்கூறாய்வு அறிக்கை வரட்டும் அப்படின்னு அந்த தொகுதியோட எம்பி சொல்றாங்க. அதை தொடர்ந்து அலட்சியமா செயல்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா, அதாவது விளாத்திக்குளம் காவல் நிலையத்தை சேர்ந்த பிரவீனா அப்படின்ற பெண் ஆய்வாளர்,
இவங்கதான் வந்து அந்த பெண்ணுடைய தந்தையும் தாயும் புகார் கொடுக்க போகும்போது உன் பொண்ணு என் கூடயாவது ஓடி போயிருக்கும் அப்படின்னு அலட்சியமா கேவலமான ஒரு பதில் சொல்லி தான் செய்யும் தொழிலுக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாத வகையில நடந்துகிட்டாங்க. இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பணி நீக்கம் கிடையாது, பணி இடை நீக்கம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்க அதே பணியில தொடருவாங்க. அப்பயும் இதே போன்று யாருக்காவது நடந்தா இதே போல ஒரு சூழலை தான் அவங்க செய்வாங்க. இந்த குற்றம் திருப்பி நடக்கும். அதற்காக தான் இவங்களை வந்து இப்ப பணியிடை நீக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க. திருப்பி இந்த பிரச்சனைகள்லாம் அடங்கிட்ட பிறகு அவங்க வந்து அவங்களை நார்மலா அவங்களுடைய ஒர்க்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்மளுடைய தமிழக அரசு இப்படி ஒரு செயலை செய்து அந்த ஆய்வாளருக்கு அளித்திருக்கக்கூடிய தண்டனையா இருக்கு. ஆய்வாளருக்கு இப்படி ஒரு தண்டனை அளிச்சிருக்காங்க. குற்றவாளி என்ன ஆச்சு? இப்படி ஒரு குற்றத்தை செய்த குற்றவாளி எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 நாட்கள் ஆகியும் குற்றவாளி குறித்த ஒரு துப்பு கூட கிடைக்கவில்லையாம் இந்த துப்பு கெட்ட அரசுக்கு. அதாவது மாணவி கையில வந்து ஒரு செல்போன் இருந்துச்சு, அங்க சுற்று வட்டாரத்துல பயன்படுத்திய செல்போன் எண்கள் எல்லாம் பயன்படுத்திட்டோம், அப்ப கூட எந்த ஒரு துப்புமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை இந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. நம்முடைய தமிழக காவல்துறை குறித்து சொல்லணும்னா உலகத்திலே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிறந்த காவல்துறை. இவங்களால 6 நாட்களாகியும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையா. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, மாணவி உடம்புல இருந்த காயங்களை வைத்து பார்க்கும் பொழுது குற்றத்தை செய்தது ஒரு நபரா இருக்காது. இது வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம். இதை 2க்கும் மேற்பட்ட நபர்கள் செய்திருக்க கூடும். ஏன்னா மாணவியோட உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் யூகிக்க முடிஞ்ச காவல்துறையால அது யாரா இருக்கும் அப்படின்னு 6 நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்க முடியலையா. இன்னொரு விஷயம், அந்த மாணவியோட உடற்கூறாய்வுல டிஎன்ஏ பரிசோதனைகள்லாம் நிறைய பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் அந்த டிஎன்ஏ ஆய்வுகள்லாம் செய்வாங்க. இப்போ பாலியல் ரீதியா ஒரு பொண்ணு வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த உடற்கூறாய்வுல இதெல்லாம் பண்றது வழக்கமா இருக்கும். ஆனா இந்த பெண்ணுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது பாலியல் ரீதியா இவங்க உயிரிழந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்றதையாவது இந்த அரசாங்கமோ இல்ல அந்த தொகுதிக்கு போய் பார்த்து அந்த தொகுதியோட எம்பி கனிமொழி அவர்களோ பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கணும். ஆனா அது குறித்து எந்த விஷயத்தையும் அவங்க வாய் திறக்காம இருக்காங்க. அப்போ குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறதா இந்த அரசு? அதாவது 10 தனிப்படை அமைத்திருக்காங்களாம் குற்றவாளியை கண்டுபிடிக்க. 10 தனிப்படையில இவ்வளவு நாள் 6 நாட்கள் ஆகியும் குற்றவாளி ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரியல. இப்படி இந்த வழக்குல தமிழக அரசாங்கமே முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுது தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து இந்த விஷயம் குறித்து உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. என்னன்னா, இந்த வழக்கை தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கு நடக்குது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வுல சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அப்படின்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல தான் இந்த வழக்கு வந்து வருது. இந்த வழக்குல நீதிபதிகள் சரமாரியான பல கேள்விகளை தமிழக அரசை நோக்கி கேட்டிருக்காங்க. அதாவது அந்த பெண் ஆய்வாளர் பிரவீனா இருக்காங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு அலட்சியமா செயல்பட்டாங்க அப்படின்றத அந்த பெற்றோர்கள் சொல்லும் பொழுது தெரியுது. அவங்கள அதை ஒப்புக்கொண்டு இப்ப சஸ்பெண்ட் கூட பண்ணிருக்கீங்க. ஆனா சஸ்பெண்ட்ன்றது அவங்களுக்கான போதுமான ஒரு நடவடிக்கையா? அதை விட கடுமையான தண்டனை இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அந்த பொண்ணு காணாம போனப்போ காணவில்லைன்னு சொல்லிட்டு புகார் எடுக்காத காவல்துறை இறந்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. அப்ப மாயமான போது நீங்க ஏன் புகாரை எடுக்கல? அதற்கான காரணம் என்ன? இறந்ததுக்கு அப்புறம் இப்ப எதற்காக எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்? கொலை வழக்கு போட்டிருக்க நீங்க காணவில்லைன்னு ஏன் புகார் போடல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே தமிழக அரசை நோக்கி கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதை விட பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு தவறுகளை செய்தும் கூட இந்த காவல்துறை அந்த பெற்றோர்கள் நீதிமன்றத்தை நாடி போகும்பொழுது நீதிமன்றத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரிழந்த பெண்ணுடைய பெற்றோர்களை மிரட்டியதாக நீதிமன்றத்துல அந்த பெண்ணோட தந்தை வந்து சொல்றாரு. அதாவது நீதிமன்றத்தை நாடக்கூடாதுன்னு போலீஸ் தரப்புல எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காவல்துறை வந்து நம்மளுக்கு நண்பன் சொல்றாங்க, காவல்துறை மக்களை பாதுகாக்கும் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனைக்கு உதவல அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை குறித்து நம்ம வெளியே சொல்லாம கூட நம்மள அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்கன்னு பொழுது காவல்துறை எதற்காக செயல்படுது? இது காவல்துறையா அல்லது ஏவல் துறையா? இது யாருக்காக செயல்படுது அப்படின்னு மக்களுக்கு அது மீதான அதிருப்தி தான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ எதிர்கட்சியினர் கேட்டிருக்க மாதிரி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட்டா மட்டும் இதுல வந்து உரிய நியாயம் கிடைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி அதாவது திருப்புவனம் அஜித்குமார் வழக்குல சிபிஐ எந்த அளவுல செயல்பட்டாங்க அப்படின்றது நம்ம கண்கூடா பார்த்தோம். அதாவது அந்த நிக்கிதா தொலைத்த நகைக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்றதுனால நகை தொலைந்ததன் ஆதாரம் இல்ல, நீங்க வழக்கை வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதாவையும் அந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. சோ இந்த வழக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம அஜித்குமாருக்கு நீதியே கிடைக்காம போச்சு. சோ சிபிஐக்கு மாற்றி அந்த வழக்குல கூட நீதி கிடைக்காம குற்றவாளிகள் தப்பிக்கப்படும் பொழுது இந்த வழக்கை மட்டும் சிபிஐக்கு மாற்றினா எந்த விதத்துல நியாயம் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. தமிழக காவல்துறை இந்த வழக்கு விசாரிச்சாலும் இல்ல சிபிஐ விசாரிச்சாலும் யார் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிச்சாலும் நீதிபதிகள் இதுல தீர்ப்பு வழங்கினாலும் இதுல உண்மை யார் பக்கம் இருக்குது, உண்மையா என்ன நடந்தது, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நேர்ந்தது என்ன, இது போன்ற சமுதாயத்துல
இன்னொரு செயல்கள் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமே தவிர ஒருதலை பட்சமாகவோ குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கும் நோக்கிலோ யாருமே செயல்படக்கூடாது அப்படின்றதா எல்லோருடைய கருத்தாவும் நம்மளுடைய திறன்பேசி ஊடக கருத்தாவும் இருக்கு. இந்த வழக்குல இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். இந்த வழக்கு குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.